கொடுத்துருக்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 40வது வசனம். பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அங்கே என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? இன்னார் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து விடுவிப்பார் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர். அப்ப கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர்களின் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாராம். அப்ப என்னன்னா, உனக்கு எதிரான உன் சத்துருவின் திட்டங்கள் அதமாக்கப்படும். உங்க குடும்பத்துக்கு எதிராக சத்துரு போடுகிற திட்டம் ஒன்றுமில்லாமல் போகும். உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக சத்துரு போடுகிற திட்டம் ஒன்றுமில்லாமல் போகும். உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் ஒன்றுமில்லாமல் போகும். அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு கண்களுக்கு தெரியாம எழும்புகிற கூட்டத்தை அவர் அதமாக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதமாக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் அவராலே வாய்க்காமல் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அழகா தேவன் சொல்லுகிற காரியம், தம்மை நம்பி இருக்கிற தம் ஜனத்தை அவர் விடுவித்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை விடுவித்து ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறது. விடுதலை யாருடையதா இருக்குது? கர்த்தருடையதா இருக்கு. என்ன அழகா சொல்லினவங்க எல்லாருமே என் கையில காசு இருந்தா ஒரு கிராம் தங்க காயின் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்க கூடயே உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வருவேன். அங்க போயிட்டு வீட்டுக்கு நீங்க உட்காந்து தங்க காயின் பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு சேர்ல வச்சுட்டு, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்க காயினை பிடிக்கிட்டு வந்தோம். நீ நம்ம வாழ்க்கை அப்படிதான். திருச்சபையில் இருக்கும்போது விடுதலை நாயகன் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிற நாயகன் கர்த்தர். எல்லாம் சொல்லி கோல்டு மெடல் வாங்கிடுவோம். வீட்டுக்குள்ள போய் உட்காரும் போது ஒரு சொல்றோம், அம்மா போடு, அந்த போட்டால என் தம்பி பையனுக்கு அவனுக்கு உதவி செய்வான் இப்படின்னு உதவியை நாடி போகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்கிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த மாதத்துல உங்கள் சத்ருவின் திட்டங்கள் மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தார் கஷ்டப்பட்டு சப்பாத்தியங்களை வந்து குடிக்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கையில் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அந்த ஆசீர்வாதம் இல்லாம வாழ்றதுதான் பெரிய கொடுமை. அது அந்த ஜனத்துக்கு வெறுப்பை கொடுத்து போச்சு, அந்த ஜனத்துக்கு வேதனையை கொடுத்துருச்சு. ஆனால் அங்கே கர்த்தர் வருகிறவராக இருக்கிறார். தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த ஒரு மனிதனை நிமித்தம், அந்த ஒரு மனிதன் மூலமாய் அந்த ஜனத்துக்கு அவன் விடுதலை வாங்கி தருகிறவராக இருக்கிறார். இல்லையா? இந்த வாட்டி போய் அவங்க என்ன பண்ணி வச்சா பிடிக்கிட்டு வந்துடலாம். துன்மார்க்கன் அறுப்புண்டு போகிறான். துன்மார்க்கனுடைய திட்டம் அறுக்கப்பட்டு போகிறது. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக எழும்புகிற துன்மார்க்கனுடைய திட்டம், சத்துருனுடைய திட்டம் அதமாக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதமாக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துன்மார்க்க எண்ணத்தோடு நம் வீட்டுக்குள்ளே வாழாதபடிக்கு கிறிஸ்துவின் நிந்தையோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் வாழும் பொழுது துன்மார்க்கனுடைய திட்டம் அதமாக்கப்படும். இவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு ரகசியத்தை புரிஞ்சுங்க. அப்ப இவ்வளவு நாள் என்னுடைய குடும்பத்தை நடக்கிற போராட்டங்கள், என்னுடைய வருமானத்தின் காரியங்கள் எல்லாம் சீர் செய்யப்படலை. ஏன்னா என் நினைவுகள் இறைவனோடு இல்லை. அல்லேலூயா. நேற்று இரவு வரை நாங்கள் உணர்த்தும் பொழுது நிறைய காரியங்கள் உணர்த்திக்கிட்டே இருந்தார். அப்போ துன்மார்க்கமான வார்த்தை, தூஷணமான வார்த்தை, முன்னிறுக்கிற வார்த்தைகள் நம் குடும்பத்திலே இல்லாதபடி நம் குடும்பத்தை பாதுகாப்பை கட்டுகிறவர்களாய் நாம்
நாம் கட்டும் பொழுது அதற்கு பாதுகாப்பு கர்த்தராலே உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாங்க. எரேமியாவின் புத்தகம் 20:11 வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா. நல்ல அழகா சொல்லுங்க, கர்த்தரோ உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் விளங்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனுஷன் நினைச்சாலும் சரி, சத்ரு நினைச்சாலும் சரி, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். சொல்லுங்களேன், நான் வாழ்க்கையில கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களிடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று சொல்லி கொடுக்கிற நிலைக்கு நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. உலகம் நம்மளை அப்படி மேற்கொண்டுடுச்சு. உலக துயரம், உலக வேதனை, உலக இன்பம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆண்டவர் யாரு என்பதை அறிய விடாமல் பண்ணிடுச்சு. நீங்க நல்லா வாழ்றதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உங்க சத்ரு ஒழிந்து போவதற்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஒன்னே ஒன்று நான் டெய்லி காலையில எடுத்து சொன்னேன், கர்த்தாவே நீ யார் என்று நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீ யார் என்று நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப அவர் யார் என்று அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை அவர் செய்யும் பொழுது, நான் ஆராதிக்கிற தேவன் இவ்வளவு பெரியவரா என்று நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த உணர்வுள்ள இருதயம் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வந்துருச்சுன்னா, அவனை மேற்கொள்ள ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் சிதறுண்டு ஓடி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் ஒரு வழியாய் வரும், ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே யார் என்று வெளிப்படுவார் என்றால், வந்த இடம் தெரியாமல் அந்த துக்கம் எரிந்து சாம்பலாய் மாறும். அல்லேலூயா. அவருக்குண்டான கனத்தை கொடுக்கிற பாத்திரமாய் என் பாத்திரம் மாறணுங்க. இம்பார்ட்டன்ஸ் நான் யாருக்கு என் வாழ்க்கையில நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வாரம் நான் ஓப்பனா சொல்லிட்டேன், பரலோகத்தின் கதவு சாத்தப்படும்னு. என்னைக்கு திடீர்னு நடக்கும்னு தெரியாது. போன வாரமே ஏன் செய்யணும்னு உடுக்கி எடுத்துட்டாரு. இந்த வாரம் எனக்கு எந்த ஒரு தாக்கம் கொடுக்கல, ஆனா இப்போ தாக்கம் கொடுக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு கனத்தை கொடுக்கணும்னு அவர் பிரியப்படுறாருங்க. என்னை உற்று நோக்குகிறவனை நான் என் மேல் பிரியமா இருக்கிறவன் மேல் நான் பிரியம் வைக்கிறேன். என் மேல் பிரியம் வைக்கிறவன் இடத்துல நான் பிரியம் வைக்கிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த பிரியம் நாம் அவர் மேல வைக்கும் பொழுது, அவர் மேல் வைக்க 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 சத்துருடைய திட்டம் மதமாக்கப்படுகிறது. பார்வோன், நல்லா புரிஞ்சுக்கிங்க, பார்வோன் எத்தனை வயசு குழந்தைங்களை, ஆண் குழந்தைகளை கொல்லணும்னு திட்டம் போட்டாரு சொல்லுங்க. எல்லா குழந்தையும் கொன்னாரா? சொல்லுங்க, கொன்னாரா கொல்லலையா? யார கொல்லல? மோசேயை கொல்லல. அவன் திட்டம் மதமாக்கப்படுகிறது. ஏன்? எந்த ஆண் பிள்ளைகளை கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட வைத்திருந்தானோ, அதே பார்வோனுடைய வீட்டிலே மோசே வளர்ந்தவராய் இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு எதிராக 1000 பேர் திட்டம் போடலாம். அவனை நான் உண்டு இல்லை பண்ணிடுறேன் பார். அவனை பத்தி ஒரு 10 பேர் கிட்ட சொல்லி அவன் பேரை நான் டேமேஜ் ஆக்குறேன் பார். அவன் வியாபாரத்தை நான் கொடுக்குறேன் பார், ரிப்பேர் பண்றேன் பார்.
அவன் யூஸ் பண்ற எல்லா பொருளையும் நான் ரிப்பேர் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி திட்டம் போடலாம் சத்ரு. ஆனா திட்டம் அவனுடையதான் இருக்குமே தவிர அதை நிறைவேற்றுவது கர்த்தர் கையில தான் இருக்குது. நிறைவேற்றப்படுகிறது கர்த்தர் கையில தான் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் திட்டம் போடலாங்க, ஆனால் அது நிறைவேறாது. திட்டம் போடுறத பார்த்து, கூட்டம் போடுறத பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. நடக்கிற காரியங்களை பார்த்து பேசாதீங்க. மார்த்தாள் மரியாள் தான் உங்க ஞாபகத்துக்கு வரணும். மார்த்தாள் நடக்கிறதை பார்த்து பேசுகிறார். மரியாளோ நடத்துகிறவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறார். அவள் பாதத்துல விழுந்தபடியினால்தான் மரணத்தின் சத்துருவை லசுவே வெளியே வா என்று ஒரு வார்த்தையினால் ஜீவன் அடைய வச்சாருங்க. அவர் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களை நெருங்குகிற நெருக்கங்களை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க. என்னைக்கோ தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் தோல்வி என்ன தெரியுமா? நடக்கிறத பார்க்கும் பொழுதுதான் தோல்வி. நடத்துகிறவரை பார்க்கும் பொழுது தோல்வி அல்ல. எந்த தேவ பிள்ளை நடத்துகிறவரை பார்க்கிறதோ அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற சத்துருக்கள் இல்பொருளாய் போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, குழந்தை ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி ஆண் பிள்ளைகளை அவர்கள் என்ன பண்றாங்க? சாகடிக்கிறாங்க. சாகடிக்கணும்னு நினைச்சவனுடைய வீட்டிலேயே ஒரு ஆண் பிள்ளை வளர்கிறது. அவன் திட்டம் அன்றோடு முடிந்தது. ஆனால் தேவ திட்டம் அவருக்காய் காத்து கொண்டிருக்கும் பொழுது அது நிறைவேறும். எந்த ஆண் பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து பார்வோன் திட்டம் போட்டானோ அதிலே ஒரு ஆண் பிள்ளை தப்பி அந்த ஆண் பிள்ளை அவனுடைய வீட்டிலேயே வளர்ந்து தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து எகிப்தினுடைய தலைச்சன் ஆண் பிள்ளைகளை இந்த ஆண் மகனை கொண்டு கர்த்தர் சந்தரித்தார். அவன் படிக்கு படி வாங்குகிற தேவன். உங்கள் யுத்தம் உங்களுடையதா இருப்பான்னா தோல்வி வரும். உங்களுடைய யுத்தம் கர்த்தருடையதா இருப்பனா வெற்றி வரும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனாதி தேவன் 2 வயசுல குழந்தைகளை நீ அன்னைக்கு கொன்ன. நான் வளர்ந்த ஒரு தலைச்சன்களை என் பிள்ளைகள் இந்த தேசத்துல இருந்து போகும்போது கொல்ல வேண்டாம்னு சொல்லி கொல்ல வச்சு தேசத்தை விட்டு கடந்து போக பண்ணினாராம். ஆகாரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இடுப்பு நுகத்தை இன்னும் கனப்படுத்தி அந்த பிள்ளைகளை வேலை வாங்கி அட வச்சாரு இல்லையா? ஆனால் புறப்பட்டு போகும் பொழுது பொன்னோடும் பொருளோடும் ஆஸ்தியோடும் கடந்து போக பண்ணினவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்னைக்கு வெறுங்கையா போவதே இல்லைங்க. பாருங்க, இத ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. கடினமா இருக்கு அந்த தேசம். தப்பிச்சு போகணும் யாராவது நினைக்காம இருந்திருப்பாங்களா? தப்பிச்சு போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. தப்பிச்சு போயிருக்கோம். மோசையே தப்பிச்சு போயிட்டாரு இல்லையா? மோசைக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போயிருக்கலாம். ஆனா அவங்க தப்பிச்சு போகும்பொழுது பார்வோனோட இருதயம் கடினப்பட்டு ரதத்தை எடுத்துக்கொண்டு அவங்களை அழிக்கணும்னு வெறி கொண்டு அப்பவே அவன் போனான்னா, அப்ப தப்பிச்சு போறவங்க மாட்டியிருந்தாங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது வேதத்துல இல்லை. அதை எப்படியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது? மோசே எப்படி அந்த கடினத்தின் மத்தியிலும், அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ள மனுஷன் மத்தியில, அந்த கடினமாய் போடப்பட்டிருக்க பாதுகாப்பு மத்தியில எப்படி வனாந்திரத்தை தாண்டி போய் சேர்ந்திருப்பார் அக்கறைக்கு? எப்படிங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல் பிளந்தது, மோசைக்கு எது பிளந்ததுன்னு தெரியலையே. ஆனாலும் கூட போனது அவர் அல்லவோ. கிருபை இருந்ததுனாலே மோசே அங்கே போக முடிந்தது. ஏன்னா தேவ திட்டம் இங்கே ஒருவன் இருக்கணும், இந்த டைம் வரைக்கும் இருக்கணும், இந்த டைமுக்கு அப்புறம் இந்த டைம்ல இந்த இடத்துல இருக்கணும், இந்த டைமுக்கு அப்புறம் திரும்ப அவன் வந்து என் ஜனத்தை காக்கணும். அப்போ உங்க சுக வாழ்வுக்கு ஒரு டைம் இருக்கம்மா, உங்க சுக வாழ்வுக்கு ஒரு நேரம் இருக்கையா. உடனே எதிர்பார்க்காதீங்க, காத்து கொண்டிருங்க. கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கும் போது செட்டைகளை அடித்து உயர பரப்பீர்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் நல்ல அந்த சங்கீதம் 37:34 வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் நீ அறுப்புண்டு போவதை மோசே காத்து கொண்டிருந்தார். தப்பிச்சு வந்துட்டோம்ப்பா, சந்தோஷமா இருக்கிறோம்ப்பா. வனாந்திரத்துல ஆடு மேய்க்க போயிட்டார். எல்லா கவலையும் மறந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு. கர்த்தரையே மறந்துருப்பார். ஆனால் ஆண்டவர் தேடி போய், ஏன் தேடி போற? சின்ன வயசே பாவம் திட்டம் போடும்போது நீ போட்டுக்கோப்பா. திட்டம் இப்போ வெற்றி பெறலாம் உனக்கு. ஆனா சதா காலங்களும் நித்திய காலங்களும் வெற்றி உடைய தேவனாய் நான் இருக்கிறபடினால நீ வெட்கப்பட்டு போவார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எழும்புகிற திட்டங்கள் அதமாக்கப்பட்டு போகும். அந்த திட்டங்கள் போடுகிற மனிதர்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? சூழ்நிலை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? நடக்கிற காரியங்களை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் உண்டு, அவர் உங்களை விடுதலை தருகிறவராக இருப்பார். இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். சின்ன வயசுல 3 மாசம் வரைக்கும் தன் தாய் தன் பிள்ளையை காப்பாற்ற முடிந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நைல் நதியில விடுறாங்க. கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துல ரைட்டா போய் சேர்றாரு. மோசம் வளர்ற சகல ஞானங்களை, சாஸ்திரங்களை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்திருந்தா கூட இவ்வளோ ஞானம் கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காரு. போன இடம் எது? ராஜாவுடைய இடம். அவன் வீட்டு சாப்பாடு, அவன் வீட்டு துணி, அவன் வீட்டுடைய ஆடை, அவன் வீட்டுடைய காசு எல்லாத்தையும் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாள் ஓடி போயிட்டார். ஓடி போகிற மாதிரி தான் இன்னைக்கு நம்மள கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விட்டு தூரம் ஓடி போயிடும். ஆனாலும் அவர் காத்திருக்கிறார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காத்திருந்தவர் நம்மை தேடி வந்து நம் நிமித்தம் அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்ப இப்ப சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, இயேசுவே உம் திட்டம் என்னில் நிறைவேற்றும். அல்லேலூயா. உம் திட்டம் என்னில் நிறைவேற்றும். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, என்னையே சொந்தமாய் ஏற்றுக்கொண்டீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, என்னையே சொந்தமாய் ஏற்றுக்கொண்டீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கியே தயவாய், தாங்கியே தயவாய் காத்திர நன்றி, தாங்கினி தயவாய் காத்திர நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திட்டம் இப்ப பேசிட்டு இருக்க, அவர் திட்டம் நிறைவேறுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நல்லா புரியுது தேவச்சனமே. ஏன் தெரியுமா? அப்பா போட்ட திட்டத்தை விட்டு நம்ம ஓடி போலாம். ஆனால் ஓடி போனாலும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு சத்துருவை அதமாக்கி போடுவார். அப்போ உங்களுக்கு விரோதமாய் தீட்டப்படுகிற துரைத்தனங்களுடைய திட்டங்கள் அதமாக்கப்படுவது மிக நிச்சயம். யாரால் அதமாக்கப்படுகிறது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீங்கள் குடும்பத்தோடு ஆராதிக்க கூடாது என்பது அவருடைய திட்டமா இருக்கிறது. ஆனா இந்த 21 நாள்ல பாருங்க, 6 நாள் தொடர்ந்து ஜெபிக்க வச்சாரா?
ஹிஸ்டரி, சரித்திரம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சரித்திரம், ஆன் டைம். அதாவது ஜெபம் ரொம்ப முக்கியம், பண்றீங்க என்ன சொல்ல, a perfect time. இந்த டைம்ல ஒரு நாள் மிஸ் ஆகாம முன்குறிச்ச டைம்ல கரெக்டா குடும்ப ஜெபத்தை பண்ண வச்சாரா? பெர்ஃபெக்ட் டைம். ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, குடும்ப ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா எந்த நேரத்துல கனத்தை கொடுத்து பண்றோங்கிறது தான், அதுதான் முக்கியம். அதுதான் கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். அப்ப சத்துருடைய திட்டம் என்னவா இருக்கு? இன்னாருடைய குடும்ப ஜெபம் பண்ணக்கூடாது, இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, இவங்க நிம்மதியா தூங்கக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய திட்டமோ, என் பிள்ளை என்னை தேடணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை சுகமாய் வாழணுங்கிறது தேவ திட்டமா இருக்கு. அதை செயல்படுத்தி முடிப்பாருங்க. ஏன்னா உங்களை கொண்டு அநேக காரியங்களை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு அநேகரை விடுவிக்க வைக்கிறவரா இருக்கிறார். நீங்களே விடுதலை ஆகாம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களை கொண்டுங்க யாரங்க விடுதலைக்க முடியும்? உங்களை கொண்டு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த பிரியப்படுகிறார். ஆனால் நீங்கள் இயேசுவின் அன்போடு நீங்கள் இல்லாதபடியினால அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் நிறைவேற சத்துரு எவ்வளவு தூரம் போராண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவன் வெயிட் பண்ண வைக்கிற சத்துருவை ஜெயிக்க விட மாட்டாரு. வெயிட்டிங்கே முடிச்சு போட்டுருவாரு. அப்போ பார்வனுடைய திட்டம் வெட்கப்பட்டு போகப்படுதில்லை. அவன் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எங்கேயும் வைக்கப்பட்டு போவதில்லை. அவன் திட்டம் நிறைவேறுங்க. இங்க தேவ பிள்ளைக்கு ஒருத்தன் விரோதமா திட்டம் போடுறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு விரோதமா ஒருத்தன் திட்டம் போடுறான். எஸ்தரின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. அதாவது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணும்னா அவர் யாரையும் தூக்குவாரு, யாரையும் கொண்டு வருகிறவரா இருக்க. சொல்லுங்க, அவர் திட்டம் என் மேல நிறைவேறணும்னா யாரையும் தூக்குவாரு, யாரையும் கொண்டு உதவி செய்ய வைப்பார். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவஜனமே. சத்துருனுடைய திட்டம் எப்படி தெரியுமா போகும்? இந்த கரி நெருப்பு கொளுத்தி வச்சதுக்கு அப்புறம் அந்த புகை பறக்கும் இல்ல, அது காத்துல போற மாதிரி போயிடும். ஏசாயா புத்தகம் 7:6 வாசிங்க. பாருங்க, சத்ரு விரோதமாய் போடுகிற ஆலோசனை நிலைநிற்பதில்லை அப்படின்னு. சில பேர் வீட்டுல என்ன நடக்கும்னா, கணவன் மனைவி ஒன்னா வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் திட்டம் போடுவாங்க. அந்த திட்டம் கொஞ்ச நாளைக்கு தான் நிறைவேறும். அதுக்கப்புறம் அந்த திட்டம் நிறைவேறவே நேராது. திட்டம் போட்டவங்க வேற எங்கன்னா போயிடுவாங்க. வேற எங்கேயாவது போனவங்களை நீங்க நினைச்சு அழாதீங்க. அவங்க இருந்திருந்தாங்கன்னா நீங்க கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். நம்ம வீட்டுல அப்படிப்பட்ட சூழல் நிறைந்த மனிதர்களை கர்த்தர் மனம் மாற வைப்பாராக. அல்லேலூயா. மனம் மாற வைப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கொல்லிக்கட்டை அந்த விறகு, அந்த புகை, அந்த புகையை ஏதாவது நீங்க பண்றீங்களா? அதுவா காத்துல கரைஞ்சி போகும். அப்படிதாங்க உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்ருவின் திட்டங்கள். கண்டுக்காம இருங்க, கண்டு கொள்ளாம இருங்க, வேதனை கொள்ளாமல் இருங்க, சந்தோஷமா இருங்க. சத்ருவின் திட்டங்கள் புகை போகிறது போல அவைகள் போய்விடும். நீங்க அதை குறிச்சு பெருசு பண்ணாதான், ஊதுனாதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஊதி ஊதி எரிய வைக்காதீங்கம்மா. அங்க அந்த வார்த்தை எவ்வளவு அழகா ஆண்டு திரும்ப வாசிங்க. போதுங்க, நீ பயப்படாமல் அமர்ந்திருந்து பார் அப்படிங்கிற. நம்ம என்ன பண்ணுவோம்? ஊதாங்குழல் வச்சு, அதெல்லாம் இருக்க உங்க வீடுகள்ல ஊதாங்குழல் எல்லாம் அடி ஊதிக்கிட்டே இருப்போம், பவச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? ஊதிட்டு கண்ணு எரியுதுன்னு வேற இருப்போம்.
ஏன் நீ ஊதுற, ஏன் கண்ணி எரியுதுன்ப இல்லையா? அப்ப திட்டம் தீட்டுகிறவனோடு இணைந்து கொள்ளாதுங்க. இது இன்னும் பேசுங்க, இன்னும் கேளுங்க. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படி ஒருத்தி கேட்டுதான் ஆமான் தூக்குல தொங்க விடப்பட்டான். வீட்டுல இருக்கிறவங்க சும்மா இருக்கணும், வீட்டுல இருக்கிறவரும் சும்மா இருக்கணும். கேளு கேளு கேளு, கேட்க வச்சு தூக்கு கைது தொங்கறதுக்கா? எதுக்கு கேட்க வைக்கணுமோ அதுக்கு தான் கேட்க. எல்லாத்துக்கும் கேளு கேளு கேளுன்னா அது ஏன் கேளு கேளுன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த மனுஷன் என்னை விட பெரியவன் கிடையாது, அவன் கேவலமானவன், அவன் எப்படி என்ன பார்த்து அந்த எண்ணம் வரதுனால இவங்க ஆமனா மாறிடுறாங்க. ஆமனாய் மாறிடாதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எரிகிற கொல்லி நெருப்பு போல அது புகையா இருக்கு, கண்டு கொள்ளாதீங்க, கடந்து போங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. தெரியல யாருக்கு இந்த வார்த்தை தெரியல. ஒரு முள் உங்களை குத்துதுன்னா நீங்க நேரா நடக்கிறதுக்கு தான். நேரா நடந்தீங்கன்னா நித்திய பாதை போறதுக்காக தான் இருக்கும். வளைஞ்சு கிளஞ்சி நடந்தீங்கன்னா அழிவின் பாதைக்கு போவீங்க. அழிவின் பாதைக்கு போற நமக்கு முள்ளு தேவைன்னா அந்த முள்ளை கொண்டு வந்து வைப்பார், பக்கத்திலே வைப்பார், பக்கத்திலே தலை மேல வைப்பார், காலு கீழே வைப்பார், சைட்ல வைப்பார், கீழே வைப்பார், மேல வைப்பார், எங்கன்னா வைப்பார். ஏன்னா இப்படி இருக்கணும் ஆண்டவர் நம்ம தீர்மானிச்சிட்டாருன்னா இப்படி இருந்து போகும்போது நம்ம அவருடைய திட்டம் நிறைவேறும். இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு போனேன்னா அவர் திட்டம் நிறைவேறாது. இப்படி நான் ரொம்ப டான்ஸ் ஆடுறவனா இருந்தேன்னு வச்சுக்கலாம், போற எல்லா இடத்தையும் ஒரு முள்ள வைப்பா, சக்கு 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 சக்குன்னு வச்சுட்டு ஒரே ஒரு இடத்துல ஒண்ணுமே அப்பான்னு வந்து நிற்போம். இங்கே நில்லு, நீ நில்லு, நான் உன்னை கூப்பிட்டு போறேன், நீ போத்தவரை நான் கூப்பிட்டு போறேன். அவ்வளவுதான். அவர் திட்டம் நிறைவேற அவர் சித்தம் செய்கிறவர்களாய். அல்லேலூயா. அப்ப அவங்க உங்களுக்கு விரோதமாய் போடுகிற திட்டங்கள் ஒன்னும் ஆக போறது இல்லைங்க, ஒன்னும் ஆக போறதில்ல. எஸ்தரின் புஸ்தகத்துல எடுத்து வாசிக்கலாம். ஒருவனை கர்த்தர் உயர்த்துவார் என்றால் சத்ருவின் திட்டங்களை அதமாக்கி போட அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உனக்காக ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறவராய் இருப்பார். எனக்காக என்னை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டார்னா எனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணுவார். நான் இந்த இடத்துல இந்த வேலையில இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும்னு அவர் தீர்மானிச்சிட்டாரு வச்சுக்கலாம். எனக்கு தெரியாது எந்த இடத்துல வேலை பார்க்க போறேன், நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான், அவனை கேட்க தூக்குற மாதிரி தூக்கி எடுத்து போயிட்டு வேற எங்கன்னா வச்சுட்டு என்ன உங்களை நம்மை அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். அதான் தேவ திட்டம். இங்க சத்ரு நம்மளை அடிக்கணும்னு திட்டம் போடுவான். இருக்கிற இடத்துல இவனை இல்பொருளாய் ஆக்கணும், இவனை ஒன்னும் இல்லாம ஆக்கணும், இவனை நாசம் பண்ணிடணும்னு நினைப்பான். நீ என்ன நினைச்சுக்கோ, இவனா ஓடினா உன் வலையில மாட்டுவான். சில பேர்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா, பிரதர் அந்த காரியத்தை செய்கிறேன் ஒரு நன்மை உண்டாகும்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்தை நம்ம தொட்டுட்டோம்னா கீழே விழுந்துடும். நம்ம செட் பண்ணி வச்சிருப்பான். ஆனா நம்ம செய்யாதபடிக்கு தேவன் பார்த்து கொள்வாருன்னு வேற டைரக்ஷன்ல போயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அவன் டென்ஷன் ஆயிடுவான். கண்ணுக்கு தெரியாத சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறோம். நம்ம மேல ஒரு தேவ திட்டம் இருக்காங்க. அப்போ உனக்காக உன்னை உருவாக்கப்படுவதற்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கார். சீக்கிரம் பார்த்துட்டு முடிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. பாருங்க, அகாசுவேர் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன? தன் நாட்டின் மேன்மையை காண்பிப்பதற்காகவும் தன் பலத்தை காண்பிப்பதற்காகவும் தன் வசதியை காண்பிப்பதற்காகவும் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. 10 வாசிங்க.
ஜனங்களுக்கும் பெருமளுக்கும் காண்பிக்கும்படிக்கும் ராஜபீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவின் முன்பாக அழைத்தார் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் செலுத்தினார். ஏமான், பிஸ்கா, அத்மோனா, பிஸ்கா, பகத்தா, சேகார், தர்காஸ் என்னும் 7 பிரதானிகளை அழைத்தார். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்தியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டார். இங்க பாருங்க, வரமாட்டேன்ட்டு வஸ்தி என்ன பண்ணாங்க, எஜெக்ட் ஆகுறாங்க. இந்த அந்த காலத்துல டெக் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவிடி பிளேயர் எஜெக்ட்னு ஒரு பட்டன் இருக்குமா? பிடிக்கலன்னு என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணா வெளில வந்து எஜெக்ட். ஃபஸ்ட்டு எஜெக்ட் பண்ணிட்டா, என்னெல்லாம் வர முடியாது, எனக்கு பிஸி. ரிஜெக்ட் பண்ணவள ராஜா ரிஜெக்ட் பண்ணிட்டார். வாசிங்க 19ல. ராஜாவுக்கு சந்ததியார் இருந்தால் வஸ்தி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக பறக்கூடாது என்றும் அவருடைய ராஜ மேன்மையில் அவளை பார்ப்பினும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறகு அது மீறாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மீதியாவுக்கும் உரிய தேசத்துக்கும் எழுதப்பட வேண்டும். பாருங்க, எஜெக்ட் பண்ணவள ராஜா ரிஜெக்ட் பண்ணிட்டார். உலக ராஜா என்ன பண்ணிட்டாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டார். எஜெக்ட் பண்ணது யாரு, வஸ்தி. ரிஜெக்ட் பண்ணது யாரு, அங்க 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். ராஜாவுக்கு இன்னொரு ஒரு ராணி தேவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது ராஜாவுக்கு நலமாய் படுகிறது. அங்க 2:8 வாசிங்க. பாருங்க, ஏகாவின் கண்களிலே தயை கிடைத்து அவள் செலக்ட் ஆனான்னு இருக்குங்க. அல்லேலூயா. 128 நாட்டுக்கு அகாவேஸ் ராஜா. யார், எந்த ராஜா, அவர் பேர் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆகாஸ்வேரு 128 நாட்டுக்கு ராஜா. நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ ஜனமே. அழகான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்றேன். ஆகாவேஸ் ராஜா 128 நாட்டுக்கு தலைவனாய் இருந்தார். ராணிக்கு யார், அவரு குடும்ப தலைவர் இல்லையா, அம்மாவா இல்லையா? ராணி ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால எஜெக்ட் ஆயிட்டாங்க. அங்கே அந்த 8ல் யார் வாசிக்கிறோம், ஏகாய் அந்த ராணிக்குண்டான எல்லா நறுமணங்களையும் எல்லா காரியங்களையும் கொடுத்து செலக்ட் பண்ண வைக்கிறார். அப்போ இங்கே தான் சத்தியம் விளங்குது. என்ன அப்படின்னா, அகாவேசு ராஜா நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. ஆனால் என்னை தேவன் நேற்று இரவு வேளையில் இப்படி பார்க்க வைத்தார், அனைத்து உலகத்துக்கும் ராஜாவாய் இருக்கிற நான். அல்லேலூயா. உன் திமிர் நிமித்தம் நீ எஜெக்டாய் என்னை விட்டு நீ போயிட்ட. ஏகாயின் இடத்துல மீண்டுமாய் வந்தபடியினால, ஏகாய் பார்வையில செலக்ட் ஆனபடியினால உனக்கு உண்டானவைகளை ஏகாய் தருகிறான். அப்போ அகாசு ராஜா 1, ராணி எஜெக்ட், அது நாம. ஓகே, ராஜா இடத்துல இயேசு கிறிஸ்து வைப்போம். எனக்கு பிரியமானபடி நான் வாழ்ந்தபடினால ராஜாவின் இடத்துல எனக்கு உறவு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் நாம் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டுமாய் ராஜாவுடைய பார்வையில் தயை பெற்று கொண்டோமா. அப்போ உலக ராஜா எஜெக்ட் ஆனா ரிஜெக்ட் பண்ணுவாரு, என் பரலோக ராஜா எஜெக்ட் ஆனா செலக்ட் பண்ணி சேர்த்து வைப்பார். அப்போ நீங்களும் நானும் எஜெக்ட் ஆன பாத்திரம் ரிஜெக்ட் ஆகல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை சுத்திகரித்து மீண்டுமாய் ராஜாவின் பார்வையில் செலக்ட் பண்ணிட்டாரங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஐயோ என்னடா என் வாழ்க்கை, நான் செலக்ட் பண்ணது இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் செலக்ட் பண்ணது இப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து விழும்போது அது தவறான செலக்டாக இருந்தாலும் அந்த செலக்டை பெஸ்ட்டாக மாற்றி தர அவர் கையில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா செலக்ட் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணுகிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க, ஆனால் அது ரிஜெக்ட் ஆக போகிறதில்ல, அது எஜெக்ட் ஆக போகிறதில்ல, அது மீண்டுமாய் செலக்ட் ஆக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஏகாயின் கண்களிலே தயவு கிடைக்கலாம். அப்போ அந்த எஸ்தருக்கு தேவையான 7 தாதிமார்கள், அது கர்த்தர் சுத்தமான அதுக்குரிய ஆவிக்குரிய வார்த்தைகளை நம்ம ஒரு நாள் பேசலாம். 7 பூரணம். அப்போ அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள எஸ்தரை நடத்த தேவ திட்டம் அங்கே உருவாகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களை பெர்ஃபெக்ட் பண்ணி நடத்த அங்க ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது. பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிப்பு. அப்படியே எனக்கு உண்டான வஸ்திரத்தோட நான் ராஜாவிடத்துல போனேன்னா என் கழுத்து வெட்டப்படும். ஆனால் சுத்திகரிப்பு வந்து அங்கே ஒரு சுத்திகரிப்பின் வஸ்திரத்தோடு போகும்போது ராஜா விருந்துக்கு அநேகரை அழைப்பிக்கிறான். எவனும் வரல. ரோட்ல போற எல்லாரையும் கூடுவா, கல்யாணத்துக்குன்னா எல்லாம் வரான். ஆனா ஒருவனை பார்த்து கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் வருவது எப்படி என்று கேட்கும்போது கூப்பிட்டது ராஜா தான். யார் கூப்பிட்டது? ராஜா தான். ஃபங்க்ஷன் கூப்பிட்டது யாரு? ராஜா தான். ஆனா அந்த வஸ்திரத்தோட போனவன் இல்லையா, அவர் அழைப்பு கொடுத்தவர் ராஜா தான். ராஜா கூப்பிட்டுட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி வந்து நான் வஸ்திரத்தோடு போயிருக்கான். இவன் அப்படியே போனான். கல்யாண வஸ்திரம் கொடுக்க இல்லையோ, போடு சிறையில போட்டான். அப்ப நம்ம ராஜா நம்மளை கூப்பிடும் பொழுது வஸ்திரத்தோடு போகணும். அதுதான் தேவ திட்டமாயிரு. சத்துருடைய திட்டம் என்னன்னா, ராஜா கூப்பிடும்போது ஒண்ணு ராஜா பக்கத்துல நிரப்பக்கூடாது, இல்லைன்னா பண்டிகளுக்கு வைக்கிறத சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவனா இருக்கணும். இல்ல அப்படியே ராஜாவுக்கு கோபம் ஊட்டுற மாதிரி இவன் போனா ராஜா இவனை பால்கடிப்புல போட்டுருவார் அப்படின்னு அவருடைய திட்டமா இருக்கு. ஆனா அங்கதான் ராஜா புத்திசாலியா ஒண்ணு பண்றாரு. அவர் அனந்த ஞானி. ராஜா என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் எதுலெல்லாம் சுத்திகரிக்கப்படணுமோ அதுலெல்லாம் கிளீன் பண்ணி பெர்ஃபெக்ட் பண்ணி பெஸ்டா கொண்டு போறாரு ராஜாவுடைய அரண்மனையில. அப்போ நீங்க என்ன பெஸ்டா போவோம். சத்துருடைய திட்டம்னா பெஸ்டா போகணும்னு, ஆண்டவருடைய திட்டம்னா பெஸ்ட். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஞானஸ்தான ஆராதனை வைக்கிறோம். பழைய பாவங்களை விட்டு புதிய மனுஷனாய் புதிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள. அந்த தொட்டில முழுகி எந்திரிச்ச உடனே திரும்ப நான் வந்தேன் உன்னை தேடி அப்படின்னு போயிட்டு டிவி பார்க்க கூடாது. நான் வந்தேன் உன்னை நாடி அப்படின்னு போயிட்டு ஊர்கதை பேசக்கூடாது. வஸ்திரம் கரப்பட்டு போயிடும். தேசம் எங்க இருக்கிற திருச்சபையில வார வாரம் ஞானஸ்தானம்னு வச்சுக்கிங்களேன், தண்ணி பத்தாது, தொட்டி பத்தாது, கொடுக்க ஆள் பத்தாது. முக்கி 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 எத்துக்கிட்டே இருக்கணும். கரைதிரைப்படியாத பாத்திரமாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கணும். ஞானஸ்தானம் பெறறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பெற்றுக்கொண்ட போதோ, பந்தியிலே கையிடும் பொழுது, பந்தியின் அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த கை நடுங்குகிறதா இருக்கணும். அது கொடுக்குற என் கையாகட்டும், பெற்றுக்கொள்கிற உங்கள் கரமாகட்டும். ஏன்? இது பரிசுத்தரினுடைய அப்பம், பரிசுத்தருடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து என்னை புனிதப்படுத்துகிறதற்காக அவர் தன் இன்னுயிரை ஈர்த்தார் என்கிற உணர்வு வந்துருச்சுன்னா அப்பத்தை புசிச்சுட்டு வெளில போயிட்டு கலாட்டா பண்ணிருக்க மாட்டோம். அல்லேலூயா. நம் ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் பரிசுத்தம் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவதாக, உங்கள் சாந்த குணம் உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவதாக. பெற்றவர்களே, உங்கள் துர்குணம் உங்கள் பிள்ளைகளை அண்டிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் தேவ பாதத்தில் விழுந்து மண்டியிட்டு சத்ருவின் திட்டம் உங்களிலே நிறைவேறி இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நிறைவேறாதபடிக்கு கதறுங்கள், அழுங்கள், கண்ணீரிடுங்கள், ஜாமக்காரனாய் மாறுங்கள். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க தன் பிள்ளைகளுக்கு பாவம் செய்ய கத்து தருகிறதில்லை, பாவம் செய்ய வாழ வழிகாட்டியா இருக்கிறான்.
வாழ வழிகாட்டியா இருக்கிறாங்க. அன்பு இல்லாம நீங்க வாழ்றீங்க, உங்க பிள்ளை பார்க்குது, அப்படி அன்பு இல்லாம அது நடக்குது. சத்ரு திட்டம் நிறைவேறதம்மா. முடிவிலே அது நிறைவேறாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலே அந்த திட்டத்துக்கு தடை பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, ஏகாயின் கண்களிலே தயவு கிடைத்து அவளுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் அங்கே அவள் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஆமான் அற்பமாய் முருகதாயை பார்க்கிறான். அவனோட திட்டம் என்ன தெரியுமா? இவனை கொல்றது எனக்கு லேசான காரியம், ஆனா நான் இவனை கொல்ல கூடாது, இவனை கொல்லக்கூடாது. மொத்த தேசத்தையும் யூத ஜனத்தையும் கொல்லணும்னு திட்டம் போட்டான். திட்டம் போட்டது அவன் தான். பாவம் எதிர் அழிஞ்சான். அவன் மதி சல்யூட் வைக்கிற திமிரு அவனுக்குள்ள வந்துடுச்சு. அவன் அழிச்சது யாரு தெரியுமா? அவனோட இருந்தவர்கள். நீ யூதனா இருப்பியா, அப்ப அவனை வணங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி 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 அவன் மனைவியும் நண்பர்களும் நீ கேட்க மாட்டியா, உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், உன்னை மதிக்க நீ இப்படியே இருந்தீங்கன்னா உன்னை மதிக்க மாட்டான், உனக்கு கௌரவம் இருக்காது, நீ அவமானப்பட்டு போயிடுவ, நீ ஒரு மிரட்டு இப்படி சொல்லி சொல்லியே மிரட்ட போன மனுஷனுடைய கண்ணு வீங்க வச்சு வந்ததுதான் மிச்சம். அது வரைக்கும் பயந்தவன் சரி சார் சரி சார் சரி சார்மா பயப்படுறோம். எவ்வளோ நாள் வரைக்கும் பயப்படுவான்? ஒரு நாள் தைரியம் வந்துருச்சுன்னா அவன் களத்தில் இறங்கிடுவான், நமக்கு பயம் வந்துடும். கண்டு கொள்ளாமல் போயிடணுங்க. மதிச்சா என்ன, மதிக்கலன்னா என்ன, தலையில் தூக்கி வச்சு என்ன ஆனா என்ன, என்னை மிதிச்சா என்ன. எனக்கு இந்த பாடத்தை அழகாக கற்றுக்கொண்டேன். என்னை மதிக்காத வேலையில் என்னை வழி நடத்துகிற ஒரு அண்ணா சொன்னாங்கடே, அவரே அரை நிர்வாணியாக சிலுவையில் போனார்னா அவன் மதிக்கலன்னா என்ன, இன்னார் மதிக்கலன்னா என்ன, இன்னார் என் பேச்சை கேட்கலன்னா என்ன, நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும். ஏன்? இது என்னுடைய பொருள். உங்களுடைய பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிறது யாரு? நாம தானே. கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கும்போது அவன் சொல்கிறதையா கேட்குறோம்? நாம் சொல்கிறபடி அவன் கொடுத்தா தான் வாங்குகிறோம் இல்லையா? அப்போ சத்ரு ஆமானுக்கு அங்கே புத்தி கெட்டு போனவனாய் ஒரு மனுஷன் மதிக்கலை என்கிற ஒரு எண்ணம் வந்தபடியினால அவன் வெறுத்து போனவனாக இருக்கான். அவனுக்கு அவன் மனைவி புகை ஊதினவளாக இருக்கிறான். ஊதி 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 அவனுக்கு தலைக்கேறி இவனை மட்டும் கொல்லக்கூடாது, இவன் தேசத்தையே கொல்லணும். திட்டம் போட்ட உடனே போடுப்பா, தூக்கு முளை கயிறு 50 அடி கட்டு. ராஜாவுக்கு அது சொல்லப்பட்டது. விருந்தொன்றை எஸ்தர் ஆயத்தப்படுத்தி ராஜாவுக்கு அது சொல்லப்பட்ட பொழுது அந்த இடத்துல நடந்த காரியங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விளக்க விரும்பல. அதே தூக்கு மர கயிறுல முருகதாய்க்காய் உருவாக்கப்பட்டது. உருவாயிடுச்சு. பண்ணணும்னு திட்டம் போட்டான். திட்டம் போட்டு உருவாக்கிட்டான், நிறுத்திட்டான். அநேக ஜனங்கள் பார்த்தாங்க. முருகதாயின் காதுக்கும் வந்தது. ஆனால் அவன் கண்டு கொள்ளாதபடிக்கு அமர்ந்திருந்து பயப்படாதபடிக்கு அமர்ந்திருந்தபடியினால, ரட்டுடுத்தி அமரக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தபடியினால தொங்கினதோ ஆமான், அழிந்ததோ ஆமானின் குடும்பம், மடிந்ததோ ஆமானின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ சத்ரு திட்டம் தீட்டுறது உங்களை அழிக்கலாம். ஆனா அது அழிவுக்கு போகாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள், வேதனைகள் வருகிறது தேவ ஜனமே, அது உங்களை அழிப்பதற்கான திட்டம். அந்த போராட்டங்களை பார்த்து, ஆமான்களை பார்த்து பயந்து போகாதிருங்கள். நீங்க திட நம்பிக்கையோடு கர்த்தர் பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஏசாயாவின் புத்தகம் 54:17 வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். அப்ப உனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமா பேசப்படுகிற நாவுகள் நீங்க அடக்கி ஆள போகும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப எனக்கு ஏன் இந்த நிந்தனை, ஏன் இந்த போராட்டம், கவலை வேண்டாமா? இந்த போராட்டத்தின் மத்தியிலே அவர் உன்னோடு இருக்கிறபடினாலே இந்த போராட்டத்தை மேற்கொள்ள உனக்கு பலன் தருவார். உறவுகளை அவர் கட்டி காக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தேவை. வெட்கப்படுத்தினாலும் அந்த வெட்கத்துக்கு உள்ள போயிடக்கூடாது. நிந்திச்சாலும் அந்த நிந்தனைய தனக்குண்டான நிந்தனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் எப்படி கடந்து போறாரு? தூஷிக்கிறாங்க, கடந்து போறாரு. துப்புறாங்க, கடந்து போறாரு. பிசாசி தலைமகனே நாங்க கடந்து போறாரு. எதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அவருடைய திட்டம் மனமடிவாக்குவதுதான். சத்துருடைய திட்டம் மனமடிவாக்குவது. உங்களை மனமடிவாக்கி சத்துரு குடும்ப ஜெபம் பண்ணாதபடிக்கு உங்களை வச்சுட்டான். ஆனால் கர்த்தரோ உங்களை தட்டி எழுப்பி குடும்ப ஜெபத்தை பண்ண வைக்கிறவரா இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ ஜனமே. எந்த இடத்துல, எந்த வீட்டுல குடும்ப ஜெபம் குறித்த நேரத்துல கரெக்டா நடக்குதோ அந்த பிள்ளைகள் சுதந்திரத்தின் பிள்ளைகளாய் மாறிடுவாங்க. சேலஞ்சை எடுத்துக்கொள்வீங்களா? ஒரு டைம் அந்த டைம்ல தான் பாஸ்டர் என்னால உட்கார முடியல, அப்போதான் எனக்கு ஏதாவது ஒரு வருது. அந்த டைம் நீங்க நிர்ணயம் பண்ணி அமர்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை சுகித்து செழித்து, உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு சத்துருடைய திட்டங்களும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு வியாதியும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பின் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாக இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு மூலமாக வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென்.